சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு நீர் கூட பாகிஸ்தானுக்கு தர மாட்டோம் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய நிலையில் இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திரா திவேதி ஜம்மு காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தான் நாட்டின் மீது அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று மாலை தனது இல்லத்தில் ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தினார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CR பாட்டீல், பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி 3 திட்டங்களை உருவாக்க முடிவெடுத்துள்ளதாகவும், குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு என்பது பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்துள்ள தண்ணீர் யுத்தமாக உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா, பாகிஸ்தான் மட்டுமின்றி உலக வங்கியின் தலையீடும் இருப்பதால் இந்தியாவின் செயல் தவறானது என பாகிஸ்தான் தரப்பில் பதில் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் உலக வங்கியை அணுகினால் அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளவும் மத்திய அரசு தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் உள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் நேற்று பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்கள் நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஸ்ரீநகர் சென்று மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் பிற பாதுகாப்பு நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தவும், லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகள் செயல்படும் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது குறித்தும் ராணுவ தலைமை தளபதி ஆலோசனை நடத்தினார். பகல்காம் பகுதியில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு, இந்தியாவின் எல்லைக்குள் ஊடுருவி உள்ளதாக தீவிரவாதிகள் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதல்கள் குறித்தும் ஆலோசித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்ததைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியாவின் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்த பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு தாக்குதல்களுக்கு இடம் தராமல் இந்திய எல்லையை பாதுகாப்பது தொடர்பாக வகுத்துள்ள ஸ்ட்ராட்டஜி தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி, ஈரானுக்கு சகோதரத்துவ அண்டை நாடுகளாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாமாபாத் மற்றும் டெல்லியில் உள்ள தங்கள் அலுவலகங்கள் மூலமாக இரு நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒருவர் வழியில் இருக்கும்போது சக மனிதரால் இயல்பாக இருக்க முடியாது என்ற பெர்சியின் கவிஞர் சாதியின் கவிதை ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடியவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களுக்கு முக்கியமான அண்டை நாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார்.